திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியில் போட்டியிட அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பெண் வேட்பாளர் தாக்கல் செய்த வேட்புமனுவில் திருத்தம் செய்ய தேர்தல் நடத்தும் அலுவலர் அனுமதி மறுத்ததால் கழகத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். தேர்தல் நடத்தும் அலுவலரின் இந்த அராஜகத்தை கண்டித்து கழக வேட்பாளர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பாண்டிசெல்வி வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான இன்று பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மதியம் 1:15 மணியளவில் டோக்கன் பெற்று 2:35 மணியளவில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சரவணனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனுவை பெற்றுக்கொண்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் அதன் பின்னர் 2 மணி நேரம் கழித்து மாலை 4:30 மணியளவில் கழக வேட்பாளர் பாண்டிச்செல்வி அழைத்து செக்லிஸ்ட் படிவத்தை கொடுத்து 2B உறுதிமொழி பத்திரத்தில் வேட்பாளர் கையொப்பம் இடவில்லை என கூறியுள்ளார். மேலும் வேட்புமனுவில் திருத்தம் செய்யவும் அனுமதி மறுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த கழக வேட்பாளர் பாண்டிசெல்வி பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இது தொடர்பாக பல்லடம் காவல் ஆய்வாளர் மாதையன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக கழக வேட்பாளர் பாண்டிசெல்வி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. என்னோட வேட்புமனு வந்து நான் மத்தியானம் 1 மணிக்கு வந்தேன். என்னோட வேட்புமனு வந்து நான் 3 மணிக்கு தாக்கல் பண்ணுறேன். 3 மணிக்கு தான் எனக்கு 2:58 என்கிட்ட உள்ளே வாங்குறாங்க டோக்கன் கொடுத்து. 2:58 வாங்கினதுக்கு அப்புறமா என்னை வந்து வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு உண்டான அந்த புக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்க, செக்லிஸ்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. 4:30 மணிக்கு எனக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே நான் என்ன நினச்சிட்டேன், சரி நம்ம இதோட அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டாங்க, நம்ம போகலாம் அப்படின்னு இருக்கும்போது தம்பி சும்மா ஜஸ்ட் பார்க்கலான்னு பார்த்தப்ப பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஃபிடவிட் வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன் ஃபார்மில் இல்லை, நீங்கள் 2Bல சைன் பண்ணலன்னு போட்டுருக்காங்க. அப்போ நான் உள்ளே போயிட்டு சார் 2Bல சைன் பண்ணலன்னு சொல்கிறீங்க, இது வந்து 4:30 மணிக்கு நடக்குது, எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம், 2B ஃபார்மை கொடுக்க போகிறீங்க, நான் சைன் பண்ணி கொடுத்துட போகிறேன். இந்த அஃபிடவிட் நான் கொடுத்துருக்க அஃபிடவிட்டை வடக்குலையும் தெற்குலையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த இது அப்ரூவ் ஆகி இருக்குது அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் இருக்கிறோங்கிறதுல .1, 2, 3ன்னு இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எனக்கு எந்த சோஷியல் மீடியாலுமே இல்லை, அதனால் ஏதும் இல்லைன்னு மொத்தமாக போட்டிருக்கேன். அந்த புள்ளி 1, 2, 3ன்னு போடலைங்களாமா, அது ஒரு கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எனக்கு 2 பசங்க. ஸோ அதில் வந்து காலம் வந்து 4 காலம் இருக்கும். நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்க வந்து 4 பேர் 3 பேர் இருக்கிற மாதிரி டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் என் பசங்க 2 பேரையும் மென்ஷன் பண்ணி 3வது காலமே தேவையில்லைன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அப்போ அந்த 3வது காலத்தை நான் ஃபீல் பண்ணலை. இது என் மேலே சொல்லியிருக்கிற கரெக்ஷன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு டைம் 4:30 மணிக்கு சொல்கிறீங்கன்னா ஒரு 1/2 hour தான் டைம் கேட்குறேன், பெரிய டைம் கேட்குறேன். ஏன் அந்த 1/2 hour எனக்கு கொடுக்கல? இப்போ நீங்கள் 3 மணி வரைக்கும் டோக்கன் கொடுக்குறீங்க. 3 மணிக்கு டோக்கன் கொடுத்தப்ப ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேர் எத்தனை மணிக்கு முடிப்பீங்க? அதுக்குண்டான டைம் எவ்வளோ எடுக்கும்? அதெல்லாம் எடுக்கல. வெறும் 10, நான் கேட்குறது 1/2 hour தானே. அந்த 1/2 hour ஏன் சட்டத்தில் இல்லை? கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நான் எப்போ போய் கோர்ட்டில் கேஸ் போட்டு இன்றைக்கி நாமினேஷன் வச்சுட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு போய் பார்த்துட்டு, அதை விட உண்மையிலே சொல்கிறேன், யாரோ ஒரு இப்போ நிறைய பேர் போனாங்கல்ல, அதில் நிறைய பேருக்கு இதே பிரச்சனை இருக்கும். அவங்கெல்லாம் இந்த புக்கு இதெல்லாம் கொடுத்தோன்னே நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாட்டுருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நாளைக்கு தான் தெரியும் அவங்களாம் ரிஜெக்ட் ஆவாங்கிறது. எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு. இவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா இன்னொன்று நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் தேர்தல் அதிகாரிகிட்ட போய் நான் ஒரு நாமினேஷன் படிக்காத நான் ஒரு நாமினேஷன் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? உன்னோட ஃபார்ம் வந்து இந்த காரணத்தினால தான் ரிஜெக்ட் செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்னு எனக்கு சொல்லணும்ல. எதுவுமே இல்லாமல் ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துட்டோம், நீங்கள் போய்க்கோங்க அப்படின்னா நான் நினச்சிட்டேன், ஓ செக்லிஸ்ட்னா நம்ம அக்செப்டட் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஏன்னா எனக்கு தேர்தல் புதுசு. அப்போது பாமர மக்கள் யாரும் எலெக்ஷனில் நிற்க முடியாது. எல்லாருமே இப்படி ஃபார்மை வாங்கிட்டு புக்கை வாங்கிட்டு வீட்டில் போய் வச்சுக்க வேண்டியதான். செக்லிஸ்ட்டை மட்டும் வாங்கி கொண்டு போய் நாங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் தான் பண்ண முடியும். அதிகாரி என்ன சொல்கிறாங்க? அதான் சொல்கிறேன், கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுக்கோங்கிறாங்க. அவங்க மேலே கேஸ் போட்டு பார்த்துக்கிறதாமா நான். உங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? உங்களுக்கு என்ன எனக்கு ஒன்றுமே வேணாம். நான் அந்த 1/2 hour கேட்டேன். எனக்கு அவர் சாப்பிட்றதுக்கு 4:30 மணிக்கு போனாங்க, 5:30 மணிக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் பேசினேன், கிடைக்கல. இப்போ நான் எனக்கு ஒன்றும் இல்லை, அந்த 1/2 hour தான் நான் திரும்ப கேட்குறேன். நான் கேட்குறது என்னன்னா, நீங்கள் சட்டத்தில் இடமே இல்லைன்னா அப்போ 3 மணிக்கு ஏன் டோக்கன் கொடுக்குறீங்க? 3 மணிக்கு டோக்கன் கொடுக்குறவங்க 10 பேர் இருந்தானா 10 மணி வரைக்கும் பார்த்து தானே ஆகணும். நான் கேட்குறது தப்புன்னா நீங்கள் தப்புன்னு சொல்லுங்கள், நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு எந்திரிச்சு இப்படியே போயிடுறேன். நான் எனக்கு வேண்டாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.